வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். தமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தயாரிப்புகளை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தும் திட்டமொன்றை முன்னெடுக்க தீர்மானம். பண்டிகை காலத்தில் அதிக கட்டணம் அறவிட்ட தனியார் பஸ்கள் தொடர்பில் 149 முறைப்பாடுகள் பதிவு. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தாட்சரின் இறுதி நிகழ்வுகள் நாளை லண்டனில். இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தயாரிப்புகளை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உயர்கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதற்காக பல்கலைக்கழக மட்டத்தில் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன குறிப்பிட்டார். உயர்கல்வி அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதனூடாக புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர முடியும் என அமைச்சின் செயலாளர் கூறினார். பாடசாலை மாணவர்களுக்கும் இதில் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்படும் கண்டுபிடிப்புகளை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தனியார் பிரிவுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன மேலும் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் அதிக கட்டணம் அறவிட்ட தனியார் பஸ்கள் தொடர்பில் 149 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. 1955 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தினூடாக இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தன குறிப்பிட்டார். கடந்த வருடம் புத்தாண்டு காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சுமார் 250 முறைப்பாடுகள் கிடைத்த போதிலும் இம்முறை 5 தினங்களுக்கு 149 முறைப்பாடுகள் மாத்திரமே பதிவாகியுள்ளன. போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் உரிய முறையில் செயற்படாமையே இதற்கு காரணம் என ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசேட விசாரணைகள் இடம்பெறும் என அவர் சுட்டிக்காட்டினார். தனியார் போக்குவரத்து அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். அதிக கட்டணம் அறவிடுதல், உரிய மார்க்கங்களை தவிர்த்து வேறு மார்க்கங்களூடாக பயணித்தல் தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகள் குறித்து நன்றாக ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் அனுமதி பத்திரத்தினை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக ஆணைக்குழு தெரிவித்தது. இதேவேளை சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விசேட போக்குவரத்து சேவைகள் இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தன மேலும் கூறினார். இலங்கை மீனவர்கள் ஏனைய நாடுகளின் பொருளாதார வலயங்களுக்குள் பிரவேசித்தல் தற்போது அதிகரித்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் கடற்றொழில் துறை தொடர்பில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நிமல் ஹெட்டியாராஜி குறிப்பிட்டார். இதனால் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடும் என கடற்றொழில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுவரையில் 22 இலங்கை மீனவர்கள் மொரிசியஸ் மற்றும் டியாகா ஹாஷியா போன்ற நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். இதனைத் தவிர மாலைதீவு, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் பெரும்பாலான இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத இந்த மீன்பிடி படகுகள் காரணமாக நாட்டிற்கு அவப்பெயர் ஏற்படுவதாகவும் இது தொடர்பில் கடற்றொழிலாளர்களுக்கு அறிவித்துள்ள போதிலும் அவர்கள் அதனை கருத்தில் கொள்ளாது செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு பிரதேச மட்டங்களில் நிறுவனங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் கூறினார். வேறு நாடுகளின் பொருளாதார எல்லைகளுக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் கடற்றொழிலாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் நிமல் ஹெட்டியாராஜி குறிப்பிட்டார். இதற்காக தற்போதுள்ள சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்களுக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர்களின் படகுகள் கைப்பற்றப்படும் என கடற்றொழில் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டது. ஹேன பகுதியில் மகாவலி ஆற்றில் மூழ்கி ஒருவர் காணாமல் போயுள்ளார். நேற்று மாலை நீராட சென்ற இளைஞரே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தெமட்டகுட பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் ஒருவரே நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளார். குறித்த இளைஞரை தேடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
வலஸ்முல்ல பகுதியில் லொரியொன்றின் சில்லுக்குள் சிக்கி குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. மாதம்கம்கோட பகுதியைச் சேர்ந்த 4 வயதான குழந்தையை நேற்று மாலை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த குழுவினர் லொரி இயந்திர கோளாறினால் இடைவெளியில் நின்றுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த குழந்தை லொரியின் கீழே ஒளிந்திருந்துள்ளது. அதனை அறியாதவர்கள் லொரியை தள்ளும் போது குழந்தை சில்லுக்குள் சிக்குண்டு உயிரிழந்துள்ளது. அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் நடைபெற்ற மரதனோட்ட போட்டியின் போது இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மரதன் ஓட்டத்தின் முடிவுப் பகுதியில் இடம்பெற்ற இந்த வெடிப்பில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசாரை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. காயங்களுக்குள்ளான ஓட்ட வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் காட்சிகளை தொலைக்காட்சி ஒளிபரப்பியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான பார்வை அடுத்து. இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.